கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஓஹோ. மாமியா வீட்டுக்கு போக முடியல. இது சொன்னா கூட என்ன பண்ணு இல்லையா? மாமியா வீட்டுக்கு போகல. ஏன் பொண்டாட்டி என்னன்னா எனக்கு ஒரு ஆசை. யாரு பேர்ல? உன் பேர்ல. அடா டேய், நான் எச்சப்பட்ட சாப்பிடறேன் நான். ஏன்னா தண்ணி ஊத்தி சாப்பிடு. அப்படியே பொண்டாட்டி சொன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது. எங்க அம்மாலே என்னைக்கு நீ பொண்ணுன்னு பார்த்து என்ன பொண்ணு கேட்டு கட்டிட்டு வந்தியோ? ஆமா. நம்ம கல்யாணம் பண்ணதுல இருந்து நீ வீடு போகல. அம்மா போய் பார்க்கணும். எங்க அப்பா அம்மா கண்ணிலே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சித்தப்பா. நானும் என் பொண்ணுடைய மாமா வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் பஸ்லயே போனோம். பஸ்ல போனீங்க? கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அப்படியே காலாலே நடந்து போறீங்க? இல்ல 4 பேர் பாடு கட்டி தூண் போறாங்க 2 பேத்தையும். இல்லடா வண்டியில போறேன்னு 1 கிலோமீட்டர் தானே. அப்படியே மாமா வீட்டு தெருல போன பாரு. எங்க மாமியா மாமியா எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இரும்பு எடுத்து கையில கொடு. வராத மாதிரிமா வந்துட்டானே, வராத பொண்ணு வந்துட்டாங்களே அப்படின்னு அவனுக்கு ஆக்கி போடணும் அப்படி சொல்லிட்டு எங்க மாமியா வந்து கேட்டாங்க, மருமவனே நீ குஞ்சு கறி சாப்பிடணும். போய் குஞ்சுடா, போய் குஞ்சில சாப்பிடணும், சொரக்காய் பிஞ்சில சாப்பிடணும். போய் குஞ்சில சாப்பிடணும், சொரக்காய் பிஞ்சில சாப்பிடணும். ஆமா, அதான் ருசிக்கும். சரி எங்க மாமனாட்டு சொல்லி போய் சந்தையில போய் ஒரு 3 கிலோல நாட்டு கொய்யா குடிச்சோம் சொல்லி எங்க மாமனாட்ட சொன்னாங்க. எங்க மாமியா சரி மாமனார் தனியா தான் போறாரு. நம்ம தேவையில்லாம திணில உட்காந்து கிடப்போம். எங்க உட்காந்து கிடக்கணும். அப்புறம் நானும் என் மாமனார் சந்தைக்கு போனோம். போன உடனே தடமான 3 கிலோ நாட்டுக்காய் குடிச்சோம். ஒரு 3 கிலோல நாட்டுக்காய் குடிச்சிட்டோம். அது தேவையான பொருளை வாங்கிட்டோம். சரி சும்மா தான் நடந்து போறோம். அப்புறம் போண்டா வாங்கி தின்னு சொல்லிட்டு போண்டா வாங்கி தின்னு போற. ஆளுக்கு 2 போண்டா வாங்கி சாப்பிட்டீங்க. வாய் கோய்வன் ஆயிடுச்சு. ஓ ஏன்னா அது எண்ணெய் சிக்கல், எண்ணெய் ஊத்தி சொல்றாங்க இல்லையா? அதான் எண்ணெய் சிக்கல் ஆட்டிது. 2 லிட்டர் ஊத்துவாங்க, நாளைக்கு 2 லிட்டர் ஊத்துவாங்க மீதி எண்ணெயிலே. அது வாங்கி சாப்பிட்ட பிற்பாடு எண்ணெய் சிக்கல அதிகமாகி போச்சு. வாய் கோய்வன் ஆயிடுச்சு. எப்படி அந்த வாயை மாத்தணும்? ஆமா, வாயை மாத்தது இல்ல, எண்ணெய் சிக்கல மாத்தணும், எடுக்கணும். அப்படின்னு நான் என்ன பண்ண 5 ரூபாய்க்கு கொடுத்தேன். 4 ரூபாய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். ஓ 4 ரூபாய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். 50 பைசா ஒரு பாக்கெட்டு சுண்ணாம்பு பாக்கெட்டு. ஓ ஆளுக்கு ஒரு பொட்டலம் 2 பாக்கெட் சுண்ணாம்பு பாக்கெட் வாங்கிட்டேன். எங்க மாமனாருக்கு 2 ரூபாய் வெத்தலை பாக்கு கொடுத்துட்டான். 2 ரூபாய் வெத்தலை பாக்கு ஒரு சுண்ணாம்பு பாக்கெட் கொடுத்துட்டான். ஒரு சுண்ணாம்பு பாக்கெட். அதுவா போல நான் 2 ரூபாய் வெத்தலை பாக்கு ஒரு சுண்ணாம்பு பாக்கெட் எடுத்துக்கிட்டு நானே என் மாமனுக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதிக்க அப்படியே அந்த பாக்கெட் சுண்ணாம்பு புதிய அந்த வெத்தலை வச்சு, ஏன்னா காசு கொடுத்து வாங்கின பொருள் வீணா கூடாது அப்படின்னு நான் என் மாமனை வெத்தலை பாக்கு போட்டு போட்ட உன்னோட பையாடு இந்த நாக்கு தடுப்பா வீங்க அப்படியே நாக்கு வெளியே வந்து தொங்குது. சுண்ணாம்பு போய் அப்படியே வெந்து தடுப்பா வீங்கி ஒரு ஜான் நாக்கு தொங்குது, நாக்கு கீழே தொங்குது. ஒண்ணுமே பேச முடியல. எங்களை மாரி ஒரு நாய் நாக்கு தொங்க போட்டு எங்களுக்கு முன்னாடி ஓடுது. ஒரு ஜான் நாக்கு தொங்க போட்டுனா அது ஓடுது. நான் என்ன பண்ண மாமா நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டோமோ அந்த கடையில நாய் வாங்கி போட்டுக்குது. நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி நம்ம போட்டோமோ அந்த கடையில இது போட்டுக்குது. அந்த கடையில வாங்கி போட்டதோ அதுக்கு நாக்கு வீங்கி தொங்கி போச்சு. அவ்வளவு மாதிரி தொங்கி நீங்க வைத்தியக்காரனை தேடி ஓடுது. ஏதோ வைத்தியக்காரனை தேடி ஓடுது. நாய் ஓட நாங்க ஓடணும் போற அந்த நாய் பின்னாடியே ஓடுறீங்க, வைத்தியக்காரனை கண்டுபிடிக்க. ஆமா, அங்க பார்த்தா கொலியில ஒருத்தன் ஏறு ஓட்டி இருக்கிறான். ஏறு என்ன காட்டுல ஏறு ஓட்டுறான். அவன் புளிக்காத கம்பங்கூடு சாட்டம் அடிக்குது. ஓ புளிக்காத கம்பங்கூடு சாட்டம். ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது, ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறோம். ஒரு மொராகல கைஞ்சி வைக்கிறான். ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது, ஒரு மொராகல கைஞ்சி வச்சு இந்த மாதிரி 3 இடத்துல கைஞ்சி வச்சுட்டு போயிட்டோம். மொராகலத்தை 3 இடம் 3 பட்டை ஆகி விட்டான். இந்த நாய் எங்களுக்கு முன்னாடி ஓடிச்சு பாரு. ஓடி போய் நடுப்பட்டில வாய வச்சுது. ஒரு நடுப்பட்டில வாய வச்சுச்சு. அந்த நாக்கால போடி சும்மா நக்க 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 சிரிச்சுட்டு நாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா நாக்கு உள்ள போயிடுச்சு. நாக்கு உள்ள போச்சு. மாமா இதான் பச்சளைக்கு மருந்து. இந்த நாய் கண்டுபிடிச்சிச்சு. இந்த நாய் கண்டுபிடிச்ச உடனே இந்த பச்சளை மொழியை சாப்பிட்ட உடனே அந்த நாய்க்கு எப்படி நாக்கு உள்ள போயிடுச்சு. நாக்கு உள்ள போயிடுச்சு. அது போல நம்மளுக்கு போகணும். நம்மளுக்கு அந்த பச்சளை மொழியை தான் நம்மளும் சாப்பிடும். அப்படி கல்யாணத்து நாய் ஹேய் நம்பற ஒரு கிரிக்கெட் ஓடி போச்சு. மாமா நீ அந்த பட்டில வாய் வை, நீ இந்த பட்டில வாய் வை, நான் இந்த பட்டில வாய் வைக்கிறேன். அந்த பட்டில வாய் வைக்க அந்த நாய் எப்படி நக்கிச்சோ அப்படியே போய் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு அப்படியே அந்த 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 பச்சளை மொழியை சொல்லிட்டு நக்கறான். பச்சளை முண்டை சாட்டு மாறியா கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சு உள்ள போயிடுச்சு. அப்புறம் தாண்டா பையா தேர்த்தி எங்களுக்கு இது இந்த நாக்கு கீழே தொங்கன்னு தெரியல எனக்கு. அதனுடைய ருசி தெரியல தடிப்பா வீங்க போச்சு. இதான் நாக்கு உள்ள படுப்படுதான் அதனுடைய டேஸ்ட் என்னன்னு தெரியும். அப்படியே மாமன் என்ன சொன்னா, மாமா அந்தமா
பீத்தணுமா வாயை தொடச்சுமா இருக்கணும். வந்தோம் நம்ம பீத்தணும் வாயை தொடச்சு. நீ வெளிய சொல்லக்கூடாது, நானும் வெளிய சொல்ல மாட்டேன். வெளிய சொல்லக்கூடாது அப்படின்னு எங்க மாமியாவோட சொல்ல இந்த நாய்க்கு தொல்லை தாங்க முடியல. எக்கச்சக்கமான நாய் தொல்லை. அதனால லைட்டா கதவு தந்தா போதும். கதவு தந்து விட்டுனா அந்த தெருவுல போய் சாப்பாடு போட்டால காலி பண்ணி ஒரே சாப்பாடு இருக்காது. ஏன் போண்டா என்ன பண்ணா தெருவாசி படி டாபா போட்டு உள்டாபா போட்டு பின்னால ஓட்டமா சாமான் காய்றான். ஓ தெருவாசி படி உள்டாபா போட்டு பின்னாடி தோட்டத்து இதுல போய் கழுவுறாங்க. ஆமா நான் போய் ஏய் கதை தோறினா பீத்து வாசனை அடிச்சிடும். அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் எங்க மாமியா வீட்டு கதவுல போய் தட்டுறேன். எப்படியே உங்க மாமியா வீட்டு கதவு அந்த தட்டண்டா பேசுறது நான் தெரியுமே தட்டணும்னா என் பொண்டாட்டி அங்க பின்னால தோட்டத்துதான் சொல்லு வரா. என்ன சொல்லு வரா? ஐயோ இந்த பீத்துன தொல்லை நாய் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி வந்தா. ஐயோ இந்த நாய் பீத்துன நாய் தொல்லை தாங்க முடியலையே வந்து கதவு முட்டுதேன்னு வந்து அப்படி கதவு திறந்தாங்க. தொண்டா யார பாத்து பீத்துன்ற? நான் மட்டுமா பீத்துன? நான் மட்டுமா கேட்டு பாரு அப்பனாடி பீத்துனா. உங்க அப்பன் தான் என் கூட சேர்ந்து தின்னான். அப்படி சொல்றதுதான் நான் நாய் தாங்க சொன்னேன், உங்களுக்கு சொல்லுங்க. நீ உண்மையாலுமே நீ பீதான் தின்று வந்தீங்களா? எனக்கு என் பொண்டாடி என்ன சண்டை வரட்டும். அட போட பீத்துனே, அட போட பீத்துனே அப்படி சொல்லி இருக்கு. வா தொத்திரம் செய்கூரன் கத்தியன யாதரி அம்மா கத்தியன யாதரி வைத்து பிழப்புக்கு கூட்டார வந்துட்ட ஆத்தமகமாரி அந்த சத்திரம் முழுவத தொத்திரம் செய்கூர கத்தியன யாதரி அம்மா கத்தியன யாதரி அவை போக பாவி கூவி அழைக்கூரே நாளை எங்க கேளையோ பார்க்கலையோ அம்மா கண்ணாலே பார்க்கலையோ ஜென்மங்கள் செய்திட்ட பாவம் பறந்தோடும் மாதம் வெள்ளி வீதியில் தேரோடுதே உன்னை கும்பிட்டு குலதெய்வம் பொங்கல் வைத்து உன்னை கோவிந்தங்கள் போடுதே அம்மா கோவிந்தங்கள் போடுதே
வீட்டில் தங்கி விளையாடும் ரங்கநாதன் சோதரி அம்மா ரங்கநாதன் சோதரி செம்பை தங்க செக தும்ப விலங்கிட வந்து என்ன யாதாரி அம்மா வந்து என்ன யாதாரி ஒன்று கிளம்பி தங்க விளையாடு ரங்கநாதன் சோதரி அம்மா ரங்கநாதன் சோதரி உன்னை சங்கீதம் பாடாத வந்து தாங்க தும்ப என்ன யாதாரி அம்மா வந்து என்ன யாதாரி என்ன பண்ண ஏது பண்ண இந்த வாய்க்காலுக்கு வைக்க போருக்கு போன அந்த கருணு வந்த பையன் எங்க போய் என்ன பண்ண ஏது பண்ண சொல்லி அவன் மத்தலகன் ஆயிட்டா அப்படி சொல்லுடா சரி வந்து யாரை வாசிக்கிட்டு போ 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 பேசா ஒண்ணு பண்ண மச்சான் மாயம்மா வணக்கம்மா வணக்கம் 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 ஆகட்டேம்மா தம்பி எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாட்சிய புரிந்த சபை திருவாகிய மகாலட்சுமி கடாட்சிய புரிந்த சபை ஆமா லட்சுமி கடாட்சிய புரிந்த சபையம்மா ஆமா தம்பி ஆறு எழுத்தணைய திருப்புகழ் 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 என்ற ஒரு அருளிநாதர் ஆமா அருளிநாதர் என்ற ஆண்டவன் முருகன் முருகன் பிறந்த சரவண பொழிகை ஆமாம்மா சரவண பொழிகை என்றால் கங்கை 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 தெரித்ததோ ஈசன் 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 என்ற ரிஷபம் ரிஷபம் ரிஷபத்தை வடித்ததோ பிரம்மா பிரம்மா பிரம்மன் வணையோ சரஸ்வதி 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 கையில் இருப்பதோ வீணை வீணை வீணைக்குரிய நாதம் நாதம் நாதத்துக்குரிய சங்கீதம் சங்கீதம் சங்கீதத்துக்குரிய நாரதன் 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 செய்வதெல்லாம் கலகம் கலகம் கலத்துக்குரியவன் தக்கன் 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 மகளோ சக்தி 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 கையில் போதோ கபாலம் கபாலம் கபாலத்துக்குரியவன் அரக்கன் 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 செய்வதெல்லாம் அக்கிரமம் அக்கிரமம் அக்கிரமத்தை அழிக்க சக்கரம் சக்கரம் இருக்கும் இழுமோ விஷ்ணு 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 அவதாரம் இலங்கை 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 என்ற ஆலய சமுத்திரம் ஆமா சமுத்திரத்து மேல் அலைவது ஆதிசேஷன் 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 மார்பில் இருக்கக்கூடியவள் ஆஹா மகாவிஷ்ணு ஆமா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மார்பில் இருக்கக்கூடியவள் லட்சுமி இந்த மகாலட்சுமி கடைசி ஒண்ணு சமீபமாக வந்தனே ஆமா யாரம்மா எந்த நாட்டு கடைசி நீ என்ன பண்ற ஏது பண்ற என்னன்னு கேட்டேடி யார் எவரு வாடி சார் நேமிடி ஓ வாடி சார் நேமிடி நீங்க யார் எவரு எதுக்கு வச்சுக்கற எதுக்கு கத்துக்கற அடியா கம்பக்கா ஐயோ அக்கா 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 பாடக்கூடிய பாட்டுக்கு இசை பின்னிசை அடிய கம்பக்கா கம்பக்கா யாரும் இல்ல அவரே இவரே அது போனவரே அட அவரே இவரே அது போனவரே இந்த நாயத்துக்கு எட்டாத கயிறே அவரே இவரே அது போனவரே நாயத்துக்கு எட்டாத கயிறே எந்த நாயத்துக்கு எட்டாத கயிறே தம்பி அவரே இவரே அது போனவரே அது போயிடுவரே அது போக உன் கௌரி ஆயத்துக்கு எட்டாதுடா பையா ஆயத்துக்கு எட்டாத எங்க போயிட்டாருங்க டேய் காணாம போச்சா ஏய் என்ன
இன்னும் ஒரு ஒரு ஆயமான கிணத்துல மாட்டிக்கிட்டேன். ரெண்டாவது மாதிரி கிணறு இல்ல அந்த கிணத்துலயே கவுரு கொஞ்சம் எட்டல. பையன் கவுர் அவனு கூட கம்மியாச்சு. இப்பதாண்டா 3 நாள் ஆகுது. கவுரு விட்டு வரட்டா நானும். 3 நாளா பாத்ரூம்ல இருந்தேன். தம்பி அது பரவாயில்ல பாக்கட்டும். வந்தனே என்ன அர்த்தம் என்ன வந்தனே யாருமா எந்த ஊருமா எந்த லைன்ல போற எத்தனை புள்ள கழிச்சுற எத்தனை பேர் வச்சுக்கிற எவ்வளவு ரேட் வாங்குற அந்த அம்மாவை பார்த்தா புள்ள கழிச்சு நீ வந்து விளக்கமா சொல்றீங்க பயம் பயம் எம்மா விளக்க விவரமா சொல்லு. சரி என் விளக்கம் சொல்ற உள்ள போ. ஜோதிமாதிவதனே எப்படி தம்பி அது இருக்கு பாத்தியா அது எங்க ஏய் ஆமா கோட்டை இருக்குது கோட்டை அது கிடையாது தீர்த்தமாமலை ஏய் தீர்த்தமாமலை ஆண்டு வரக்கூடிய மகிழவர்த்தனன் 100 கரம் 200 சிரம் 100 சிரம் 200 கரம் ஆமாண்டா அவருக்கு மனைவி ஆகிய என் பேரு தான் வசந்த சேனா ஆமாண்டா தம்பி தம்பி எங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது நாட்டு குறை வீட்டு குறை தம்பி அதுல ஏய் மக்கள் குறை இந்த காசு மணம் இருக்கு பாத்தியா அதுல குறை நில ஏக்கரா இருக்கு பாத்தியா அதுல குறை நாட்டுல எந்த குறையும் இல்ல எந்த குறையுமே கிடையாது தம்பி உனக்கு என்ன குறையா தம்பி அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு குறைடா தம்பி உனக்கு என்ன குறை எனக்கு என்ன குறை சொல்லு தம்பி ரொம்ப காலமாகவே தம்பி எனக்கு குழந்தை என்பதே இல்லடா குழந்தை இல்லையா ஆமாண்டா அது உண்டாட்ட வத்த போல தம்பி இதெல்லாம் மந்திரியா இருந்து சொல்லுங்க 2 வார்த்தை ஏண்டா ஓடு சொல்லி என்ன பண்ணிருப்ப ஏன் சா கறக்குறேன் வா 2 வேளை மருந்து சாப்பிடு சின்ன மருந்து அப்படியே விட்ட மருந்து புறா ரத்தமும் வேர்நாய் முத்தமும் சாப்பிடு டேய் அது சாப்பிட்டு என்னடா ஏய் புறா ரத்தம் சாப்பிட்டா பையன் இப்பதான் வளருவான் ஆனா வேர்நாய் முத்தமும் சாப்பிட்டா உடனே புள்ள போயிடும் அட கம்லேட்டி அடி லூசு ஏய் அடி லூசு காட தம்பி அவருக்கு ஒரு பிள்ளையாகும் எனக்கு அவரு ஒரு பிள்ளையாகும் சரி இருந்தோம் உனக்குதான் புள்ள இல்ல உன் வீட்டுக்காரமா புள்ள இல்ல எப்படா ஆம்பளைக்கு எப்படா போய் பிள்ளை பிறக்கும் ஆம்பளைக்கு வந்தேன் நல்ல மூளை தான் செய்யற உனக்கு தம்பி நல்ல மூளைடா உனக்கு நல்ல மூளைடா உன் மூளை அடிக்கிற மூளைடா ஏன் மூளையோ சனி மூளை ஆம்பளைக்கு பிறந்தவன்
தம்பி அவருக்கு நான் ஒரு பெண் குழந்தையாகும் எனக்கு அவர் ஒரு ஆண் குழந்தையாகும் கொஞ்சமா இருக்கீங்க இருக்கிறோம் இருந்து அப்படி சில காலம் நாட்டு நடந்து பார்த்துட்டு வரோம் ஆமா பார்த்துட்டு வந்து ஒரு சில டைம்ல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சு அழுவோம் தம்பி அப்படி அழுது கொண்டு இருக்கிற நேரத்திலே உனக்கு பிரமாதம் புள்ளன மண்டையில எழுதுல உனக்கு பூ கொண்டையில எழுதுல கொண்டலே எழுதுல தம்பி அப்படி இருந்தாலும் ஒரு நாள் நிலத்திலே மாசமாகி 6 மாத கர்ப்பிணியாக 6 மணி கர்ப்பிணியா இருக்கியா ஆமா 6 பேருக்கு நீ கர்ப்பிணியா இருக்க 6 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன் வெரி குட்மா கங்க்ராச்சுலேஷன் எதுக்கு என்னன்னா 9 பிறக்கும் எது பிறக்கும் 9 குழந்தை பிறக்கும் 6 மாசம் கர்ப்பிணியா இருக்க சரி வாழ்த்துக்கள் அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் ஒரு உத்தரவு ஆமா உங்கள் மனைவி வசந்தி சேனா வந்து சொல்லிட்டு வா யாரா பொண்டாட்டி கம்மியாச்சு யாரா பாத்து யார் மணி வந்துட்டா நீ வரதுமா கப்புண்டி யாரா ஏய் வா பாரு உட்கார் ரத்தம் வருஷம் எங்க வீட்டுக்கு என்ன போறியா போனா எங்க வீட்டுக்கு என்ன சொன்னாரு ஒன்னி அன்னி வீட்டுக்கா போக சொன்னாரு கட்டியார் ஒடுக்காய் பூம் 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 ஆமா சரி தம்பி எனக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கார போய் பாத்து எங்க வீட்டுக்கார முகத்தின் அழகு எப்படி இருக்கு ஒரே முட்டா போயிட்டுறாரேம்மா கண்ண 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 ஏய் சரி போய் பாத்து வரட்டுமா போயிட்டு சரி போயிட்டு வரட்டுமா சரி டாட்டா காட்டிடுவான் போட்டோ பரவாயில்ல என் மகவா கண்ணா இல்லங்க 6 நட்ச சத்தம் ஓடி வந்தனா அந்த 6 எங்கடா காணாம பார்த்த பன்னத்துல வளைஞ்சு உடனே காணாம போச்சு பார்த்தா இங்கதான் 2 6 இருக்குது அது ஆயிரத்தி கோய் இருக்குங்க என் பண்ணவா ஏன் இந்த 6 சத்தம் கேட்க மாட்டீங்க காட்டுமா சத்தம் ஒரு 6 மணி அது இருக்கு மணி ஏன் மணி அடிப்பாரு அது அம்மா சத்தம் கேட்கும் போட உள்ள கம்யூனிட்டி ஓடி தேட முடியா என் மகவா கட்டி வீணோ தங்கடைத்த எந்த மகவா இந்த வசதி மேடம் ஒரு வணக்கம் சுவாமி ஏந்திரி தூள ஐயா இப்படியா சொல்லுவா ஐயா இத்தனை நாளா நீ ஆட்டத்துக்கு டாடாச்சு அந்த ஊருக்கு போன உடனே சாப்பாடு எங்கன்னு கேப்பிய நேரத்துலயும் காணாம போயிட்டியா ஐயா ஓ யாரா செத்துட்டாங்க அம்மா பாசமா மாலை எடுத்துட்டு போற ஏண்டியாக நான் சொல்லுவேன் யாரா தீர்க்கமா மலையாண்டவரை கூடிய தீர்த்தமா மலையாண்டவரை கூடிய பக்கத்து ஊர் சேர்ந்த முருக்கமாடி சேர்ந்த நம்ம பழைய கெட்டிக்காரு இல்ல மூத்த புள்ள சேர்த்துட்டானாண்டி சொன்ன உடனே கை ஓல காலு ஓல யாரு வாங்காத மாலை நான் ஒரு மாலை வாங்கினேன் அவனுக்கு ஒரு காமால ஐயோ அந்த ஊருக்கு வந்த உடனே சரகு எங்க ஆளை விட்டு கேட்பானே அந்த 200 ரூபா லாபம் கிடைக்கும் பார்த்தா நஷ்டமா போச்சு என் மாமா யார் தாவத்து யார்
யாருக்கு மாலை சொல்ற? முறுக்க மாட்டியா? பாம்புக்கு 2 கண்ணா. ஐயோ சாமி, அடி பாம்புக்கு 2 கண்ணோ, என் பரமசிவனுக்கு பெத்த பொண்ணோ. நீ பாடையில போகும்போது எப்பா ஆடி பாடியில போகும்போது ஆறுமுகமாவனே நான் உனக்கு எப்பவுமே டெய்லி போட்டு வச்சு படிக்கிறேன்டா சாமி. உனக்கு வாயில யார்கிட்ட என்ன அனுப்பிச்சு ஒன்று வாங்கி கேட்பியே சாமி. அனுப்பிச்சு படிக்கிறேன் கேட்டு வாங்கி ஒரு வாய் போடுவே. 7 புறம் கண்ட முன்னாடி திருடு போகாம நேற்று 2 டன்னு மீன் காணாமே சுத்திட்டாங்க. தேவடா போய் எங்க போக மாட்டாங்க. போல உள்ள வாய் வீட்டுல போய் வாங்கிட்டு வந்து போய் அப்படியே உட்காரச்சு மாலை போட்டு ஆகி விடும். யாரும் பார்த்து வந்தா நீ சுகமா வாழ்ந்துருப்பாய். காமல நாங்க உனக்கு தான் அந்த காமால உடம்பு அம்மால. ஏய் சொல்லு ஐயா தேர்ல வாதி போய் உங்க சுத்தியல் வைக்கம் ஐயா. ஒரு கேள்வி வச்சே ஐயா. யா தேவைதா காரணமா சொல்லுங்க. அதப்பா நம்ம வணங்கக்கூடிய தெய்வமோ வீரமாங்காளி. வீரமாங்காளி. அந்த வீரமாங்காளிக்கு நாளைக்கு சிறிய பூஜை செய்ய வேண்டாம். என்னங்க பூஜை? என்ன பூஜை தெரியுமா? 100 முடிப்புட ரசத்தை கொண்டு வந்து மஞ்சள் உடுத்தி பலி கொடுக்க வேண்டாம். அதனால அது அரசு பிடிக்க ஐயா ஏய் ஆத்திரத்தை படிக்க போறவங்க ஐயா. நான் சிறப்பிடிக்க போகின்றேன். சிறப்பிடிக்க போறீங்களா? ஆமா. மன்னவா தற்பாகை இரண்டாம் மன்னா இந்த தேவியாலோ வார்த்தை சேரோ. தற்பாகை இரண்டாம் மன்னா யாரோ வார்த்தை சேரோ. தற்பாகை இரண்டாம் மன்னா இந்த தேவியாலோ வார்த்தை சேரோ. தற்பாகை இரண்டாம் மன்னா தேவியாலோ வார்த்தை சேரோ. இந்த தேவியாலோ அந்த அரசியல் பாக்க வேண்டாம் பண்ண பார்க்க வேண்டாம். ஒரு 100 ரூபாய் சில்லறை கொடுமா. அடை கம்மி எந்த சில்லறை கேட்கலாம் பாரு. எங்க போறாரு? தாலி யார கையா? என்ன மகாராஜா அவரு அரசு சிரிப்படி போறாரு. துறை இதாண்டா முத எங்க போறாரு? சுடுகாட போறாரு. நீ அடி மகாராஜா மன்னவா நீங்க அப்படி போல என்ன ஆகும் தெரியுமா? மன்னவா நீங்கள் போனால் மரணம் ஆவி நானும் தாலி எடுத்துருமா. அது மரணம் மரணம் சரி எங்க நான் வந்து அரசு சிறுபிடிக்கத்தை பார்க்கணும். நீங்க அரசு எப்படி சிறுபிடிக்கிறீங்க, அம்பலாதோட எப்படி போடுறீங்க அதை நான் பார்க்க வேண்டும். அடிக்கிற
அந்த நந்தவனமாகப்பட்டது நந்தவனம் நம்மளுக்கு சொந்தமான ஆமாங்க, நம்மளுக்கு சொந்தமான நந்தவனம். ஆமா. ஏங்க நீங்க ரதம் ஓட்டு வந்தீங்க பாரு. ஆமா. அந்த ஓட்டு வந்து வேகத்துக்கு அதுக்கும் இந்த தூசு எல்லாம் பட்டு என்னுடைய ரதமாகப்பட்டது கருந்தூள் செந்தூள் பறக்கிற மாதிரி ஓடி வந்தது. ஓடி வந்தது பாத்தீங்களா? அந்த ஓடி வந்த நேரத்திலே இந்த தூசு தும்பலாம் அந்த வேர்விட பட்டு உடம்பெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்குது. இது நம்மளுக்கு சொந்தமான நந்தவனம் தானே? அது பார் சிறிய ஓடை. ஆமா. ஏங்க உங்களுக்கு நான் குளிக்கணும்னா உங்களுக்கு 200 கரை இருக்கு பாத்தியா? அதனால தடுத்தீங்கன்னா நான் குளித்து விடுவேன். அந்த 200 கரத்தால் நீங்க ஜலத்தை நான் தேக்கினால் நீங்க தேக்கி நிறுத்தினால் நான் குளித்து விடுவேன். அதானே? ஆமாங்க. நீ குளிக்கணும், அது நான் பார்க்கணும், நான் அதை எடுக்கணும். என்னத்த போட்டோகிராஃபி என்ன தெரியும் போற, என்ன தெரியும் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? காலைல ஒரு மணி அடிச்சுடுவாங்க. தேய்க்கிறானே ஜலமலை ஜலத்தில் ஆடுவோம் மண்ணா குளத்தில் ஆடுவோம், 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 குளத்தில் ஆடுவோம். மாவிளக்கு எருங்கடி மண்டலை அருங்கடி மாதலைய புதுகடி மண்டலைய அரங்கடி தாசரைய புதுகடி தண்ணி இருக்குது. நம்ம குடிக்கலாமா? கொஞ்ச நேரம் தண்ணி தேங்கி இருக்கு, தேங்கி போயிருக்கு. ஆனா இதான் வயசானவர். ஆமா, எவ்வளவு வேணாலும் உட்காந்து சாப்பிடு. தொட்டுக்க என்ன எட்டுனாடியா? பச்சை தண்ணிக்க தொட்டுக்க வேண்டாம். குடிக்கலாமா? குடிக்கா நான் குளித்து விட்டேன். நீங்க கிளம்ப எடுத்துட்டீங்களா? கருமலை தாண்டி எடுத்து தலைமையில எடுத்துறேன். பாடுறா பாடுறா அப்படியா? உனக்கு நீ வழி கேட்கின்றாய், ஆனா உனக்கு நான் வழி விட மாட்டேன். கால் சண்டல பூந்து அவனா கூட அதை பத்தி கவலை இல்ல, நான் வழி விட மாட்டேன். ஆளு யாரு, என்ன ஊரு, இவன் பேரு என்ன, அனாவசியமா நம்ம கிட்ட சண்டைக்கு வரானே. நீ யார்? வன்மூரி குடியான் பேர் மகிழ வளர்த்துறேன். உன் பேர் மகிழ சொல்லணும். ஆமா, சில்லி பாட்டா. எங்க அப்பா திருநீராட்சிதன், எங்க அம்மா காந்தாரி. ஆனா அவளுக்கு துரியன் முதல் பிறனன் கடை ஆமா. ஏதோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாமல கணன வெட்ட சென்றார். மக்கால இவன் வந்து மாற்றானுங்களே, இவனை விடலாமா? விடவே கூடாது. இவன் மேல சின்ன காயம் பட்டாலும் உன்னுடைய ஆத்தா பூஜை ஏத்துக்க மாட்டான். அதனால அத மட்டி தூரி உன்னை
சீக்கிரமா நாங்க 100 பேர் உயிர் பிழைக்க நீதான் மாமா தந்துட்டு செய்யணும். நான் இருக்கேன், நான் பார்த்து நீ போட, நான் பார்த்துக்கிறேன். தொண்ணூத்தி ஆண்களை பிடித்த அம்பலால போட்டு விட்டோம். ஆனா அதை பத்தி அவனை உத்து பாரு. அவன் எப்படி இருக்கிறான்? டேய், அட நரத்தை கல்லவன் நாட்டிலே வருவான். உன்னை பிடித்து போட்டால் 100 பேர் என்னுடைய வீரமாங்காளிக்கு நான் பலி கொடுக்க போகிறேன். என்ன பிடிக்காத அவங்களுக்கு நான் சம்மந்தி உங்க ஆத்தா பூச்சி ஏத்துக்க மாட்டான். அதனால அவங்க ஆள்ல ஒரு ஆள் இட்டு வந்து விடுறேன், அப்புறம் வெட்டிக்கோ. அதானே சரி போ. போதுபட காடு சென்ற அயந்தன் மன்னர் பார்த்து நானே நீங்க போகும்போது 100 பேர்கள் வரும்போது தனியாக போகும்போது 100 பேர்கள் வரும்போது தனியாக போகும்போது 100 பேர்கள் வரும்போது தனியாக ஒண்டியாக வந்த தென்னமோ என்ன தென்னப்பா ஒண்டியாக வந்த தென்னமோ போகும்போது 100 பேர் ஆமா தன்னந்தனியா வந்துருங்க. எங்க வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்காரங்க எங்க முதல்ல கோயம்பேடு ஆள் இன்னும் 2 பேர்த்த கூட்டு போவாங்க. ஏமா நாங்க அந்த காடு வனலாம் தேடி போனோம் பாரு. அங்க ஏதோ தீர்த்தவாமலை ஆண்டவர் கூட மகிட வர்த்தனா அவன் வந்து உங்க 100 பேர் வீட்டுக்காரையும் புடிச்சு அமராவதில போட்டுட்டானா. ஏன்னா விடிஞ்சா வெள்ளிக்கிழமை வெட்ட போறானா. அவனுக்கு பேராத்திரியா 100 முடிவு அரசியல வெட்ட வேண்டும் அப்படின்னு பேராத்திரியா. அதனால உங்க வீட்டுக்கார 100 பேர் புடிச்சு அமராவதில போட்டுக்கிட்டான். இப்ப எங்க செக்கி உக்காருங்க. உங்க வீட்டுக்கார வரணும்னா ஏன் நான் சொல்ற மாதிரி ஒரு வழி இருக்குது. எப்படி என் தம்பி இருக்கிற மாதிரி கோபால கண்ண அவனை கூப்பிட்டா ஒரு வழி பிறக்கும், உன் வீட்டுக்காரருக்கு தாலி பிறக்கும். எங்க வீட்டுக்கார வர்றதுக்கு வழி சொல்லுவாரு. பயப்படாத. கோவிந்த கோபால கண்ணா உன்னை கோரினேன் மணி வண்ணா. அப்பாவுக்கு சூழ் வைக்கணுமா? அப்பா பார்வதி வணக்கம்மா வணக்கம் கூடைய நிலையை பிடிக்க குலத்தை பறக்க செய்த
வணக்கம்ப்பா. சும்மா வைத்தியா ஓகே அந்த பலராமன் சுகமா வாழ்ந்திருப்பாய். நாங்கள் சுகமா வாழ்வதா? வர வைத்த காரணம் என்ன? சுகமா வாழ்வதா அப்பா? என்ன மண்ணாச்சு உனக்கு? அப்பா எங்க கணவன் இல்லப்பா வேயானோ என்ன நீங்க அப்பா எப்படியப்பா சுகமா இருக்கிறது? தெருவே நடந்து போனா ஆளுங்க என்ன சொல்றாங்க, என்ன பார்த்து அதோ போறா பாரு பங்காளிக்கு பாவம் கொடுக்காத மோசக்காரன் கொண்டாட்டி அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. அதனால எங்க வீட்டுக்காரர் மூத்தவாரி அனைவரும் கூப்பிட்டு 100 பேர்த்து கூட்டு நேரா போய் எங்க காட்டுக்கு போயிட்டு பாண்டவர் எங்க இருந்தாலும் கூட்டின்னு வந்து பாதி பாகத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நீ சொன்ன. அப்படின்னு நானும் எங்க அக்கா எல்லாரும் சொன்னோம்பா. ஆமாம்பா நல்ல இடத்தோட நாங்க சொன்னோம்பா. அந்த ஆளுகிட்ட மாட்டி விடுறது அப்பா அப்படி சொன்ன பாரு. எங்க மொத்த பேரு எங்க வீட்டுக்காரர் மூத்தாரு குழந்தை எங்க சமூக போனாங்க. ஏமா பாகத்தை கொடுத்துருந்தாலும் சொல்லுது. அப்படி பாகத்தை கொடுத்துரு சொன்ன பொம்பளை ஏமா நோட்டி சொன்னோம்? அவங்க காடு வனாவனெல்லாம் போய் தேடிக்கிறாங்க பாண்டவர்களை. பாண்டவர் காண அங்கதான் போனாங்க தெரியல. ஆமா அப்ப போனானுங்க பாத்துட்டு வர்ற வயல யாரோ தீர்த்தமா அமளி ஆண்டவரை கூட மகிட வர்த்தனா. ஆமாப்பா அவனுக்கோ ஒரு பிரார்த்தனை. அவனுடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய வீரமா அழைக்கு வழக்கம். ஒரே தாய் வச்ச பிள்ளைகள் முடிபுண்ட அரசர்களை கொண்டு வந்து பலி கொடுத்தா வழக்கமா. எங்க 100 பேர் எங்க 99 பேர் போனாங்க பாரு. மொத்த பேர் போனாங்களே இவங்க ஒரே தாய் வச்ச பிள்ளைகள் தான். சொன்ன உடனே சுத்தமா மொத்த பேரையும் புடிச்சு குண்டோட அடைச்சு விட்டா அமராது இல்ல. வெள்ளிக்கிழமை பெண்கள் தப்பு பண்ணாட போனீங்க எப்படி புட்டுக்குள்ள போடுவாங்களோ அது பேர மொத்த பேரையும் புடிச்சா அமராவதியில வச்சுக்கிட்டா விடிஞ்சா வெள்ளிக்கிழமை வெட்ட போறாங்க. அந்த தாலி யாராத்து போடுமா அவரு விரிஞ்சா வெட்டி செத்துட்டு போறானுங்க. இந்த 2 உங்க தாலி பூரா அறுத்து போட்டு என் வீட்டுக்கு வந்து சொல்ற மாதிரியா நான் தாலி அறுத்து போக வீட்டுக்கு வந்துடுறோம். என் வீட்டுக்கு வந்தா உனக்கு புடையில குறையா நகை நெட்ல குறையா உன் தலைக்கு எண்ணெய் குறையா எல்லாமே நான் கொடுப்பேன். என் வீட்டுக்கு வந்துரு எல்லாம் கொடுப்ப. நீ பணக்காரன் தான். ஆனா பாதி இரவுல பாதி நைட்ல எனக்கு ஆம்பளை ஆசை வந்துட்டா யாரு பக்கத்துல நீ வந்து படுத்துவியா? நீ வரியா? கையா அப்பா கிட்ட கேக்குறேன். என்ன நீ தாலி எடுத்து போடுவா? ஆம்பளை வரதுக்கு தக்க வயசு இல்லப்பாண்ணா. ஆம்பளை வரத்தேனா? அப்ப நான் சொல்ற மாதிரி கேட்கணும். எப்படி காலை பிடிக்கிற ஆம்பளை வரணும் அப்படியே அப்பா கூட படு. அப்பா நான் சொல்றது வார்த்தை கேட்டா காலை பிடிக்கிறேன்ப்பா. நீ காலை பிடிக்கணும் ஒண்ணு நான் சொல்றது வார்த்தை கேட்டா சரிப்பா உங்க மாங்கல்ல நினைக்கும். எப்படி நான் சொன்னா கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன்பா. நீ என்ன தபால் நீ எதுக்குமே பயப்படாத. ஆமா உன் பொண்ணு உட்கார்னா அப்படியே படுக்கும். அந்த மாதிரி பொண்ணு நீ எதை செய்ய சொல்லி அப்படியே செய்வோம். அப்படியா? சரி 2 கிலோ மாடு முட்டி கொடு. ஏமா சொல்லுப்பா. அது இருக்கே தங்கை யாரு நாகலோகத்தில் நாகக்கண்ணி
ஆமா எங்க தங்கச்சி கிட்ட போனாதான் உங்க மாங்கல்ல நிலைக்கும். பகையாளி பொண்டாட்டி அவங்க வீட்டுல போனா அவங்க ஆம்பளை செத்துட்டானா அவங்க செத்து போச்சா அவங்க வீட்டுல யார் செத்துட்டாங்க அவங்க எத்தாந்து இருக்குமா ஏன் அவங்க வீட்டு நாங்க போகணும் ஏன் எங்க அங்க போனா எங்க மதிக்காம பகையாளி பொண்டாட்டி நாங்க வைக்கிற காலை இடம் அவ வைக்கலாமா? அப்ப விடிஞ்ச 6 மணிக்கெல்லாம் நீ உங்க தாலி பகையாளி எங்களுக்கு பகையாளி பொண்டாட்டி அவன் அங்க போன எங்களை மதிப்பாளா வாண்டு கூப்பிடுவாளா கையா புத்திக்குதா ஒரு அறிவிக்குதா நீ இந்த உருவத்தோட போனதா நீ பானுமதி தெரியும் உன்ன திருவாரூர் தெரியும் நீ இந்த உருவத்தை மாத்தி ஐயோ அந்த மாதிரி வயசான கேள்வி போல முக்கார போட்டுக்கிட்டு அங்க போய் கேட்டு ஏமா ஆகாவேலி பூமாவை சச்சியாக உங்க மூத்தா தருமி சச்சியாக உங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாரு அர்ஜுன் மீது சச்சியாக உங்க அக்கா இருக்காங்க பாரு பாஞ்சாலி மீது சச்சியாக நாங்க எதை கேட்டாலும் கொடுங்க சத்தியம் வாங்க அது மட்டும் கிடையாது முக்கியமா ஒண்ணு மறந்துட்டு பாருங்க எப்படிப்பா உங்க அண்ணன் இருக்கிறாரு கோபால கண்ணா உன் மேல சாட்சியா முன்ன என் மேல சத்தியம் வாங்கிடு சரிப்பா ஆமா நீ சத்தியம் வாங்குவோம் நாங்க வருவோம் கரெக்டா இருக்கும் சரிப்பா போதுமா இப்ப நாகலோகம் நாங்க போகணும் நாகலோகம் உடனே போங்க டைம் ஆகி போச்சு 6 மணி இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது நாகலோக தன்னை தேடி இந்த நங்கை என்ற 100 பேரும் நாகலோக தன்னை தேடி இந்த நங்கை என்ற 100 பேரும் இப்படியாக 100 பேரும் கேள்வி எடுத்து நாகலோகம் செல்ல அந்த நேரத்தில் நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கணிதர் பாருங்க.
உயிரினும் நடையால் அண்ணனின் இடையால் உசிதமாய் மதன உயிரனும் மொழியால் தானவர் புகழும் முகத்தழகி நேராகிய மாதரு என் அருகினில் வெச்சாமரம் அயலனுமியால் நேராகிய மாதர் என் அருகினில் வெஞ்சாமரம் கையில் அஞ்சலம் தீட்டி